என் இனிய தமிழ் மக்களே, அப்படி சொல்லும்போதே நம்ம எல்லாருடைய முகத்துலேயும் ஒரு நிமிஷம் இயக்குனர் சிகரமான நம்ம பாரதி ராஜா தாங்க ஞாபகத்துக்கு வந்து போகிறாரு. இவரோட இயற்பெயர் சின்னசாமி. ஸ்டுடியோக்குள்ளே இருந்து சினிமாவை கிராமத்துக்குள்ளே அழைச்சிட்டு போன பேரும் இவருக்கே இருக்குங்க. இவரோட முதல் படமான 16 வயது நிலை படத்தோட வசனம் ஒவ்வொருத்தரையும் மீம்ஸ் பேச வச்சுருக்குங்க. குறிப்பாக அந்த பரட்டை. 1977 வந்த இந்த படம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்குங்க. என் பேர் சப்பானி இல்லை, கோபாலகிருஷ்ணன் அப்படி தான் கூப்பிடணும்னு மயில் சொல்லியிருக்கு. சப்பானியை கிளாஸ் எடுக்க வச்சிருப்பாரு பாரதி ராஜா. இந்த படத்துக்காக சிறந்த இயக்குனருக்கான தமிழக அரசின் விருதையும் பெற்றிருக்காருங்க. தமிழ் சினிமாவில் புரட்சியை ஏற்படுத்திய இவர் சாதி மதத்தையும் சாட தயங்கினது இல்லைங்க. வேதம் புதிது, அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கிழக்கு செம்மையிலே, கருத்தம்மா, பசும்பொன் என சாதி மத சடங்குகளை சாடியிருக்காரு. சமூகத்தை சினிமா மூலமாக சீர்திருத்தணும்னு கொள்கையோடு வாழ்ந்திருக்காருங்க பாரதி ராஜா. கிராமத்து வாழ்வியல், மண் வாசனை, யதார்த்தமான நிகழ்வு, சமூக முற்போக்கு என ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன்ல இருந்து என் தம்பியை நான் அடிப்பேன், எவனும் கேட்கக்கூடாது, எனக்கு உரிமை இருக்குது என உணர்வுகளை தட்டி எழுப்புகிற வசனம் இவருக்கு நிகர் இவரேன்னு சொல்ல வைக்குதுங்க. 1978 வெளிவந்த சிகப்பு ரோஜாக்களில் எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தான், அவங்கள நம்பவே கூடாது. 1980 வந்த நிழல்களில் காதல் என்பது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு உணர்வு. 1981 வந்த அலைகள் ஓய்வதில்லை, மதம் வேற ஜாதி வேறன்னு இல்லை, எங்களை பிரிக்கிறீங்க இந்த நிமிஷத்தில் இருந்து நான் எந்த மதமும் இல்லை, நீயும் எந்த மதமும் இல்லை. 1984 வந்த புதுமை பெண்ணில் அடிமைத்தனம் பெண்களோட அழகு இல்லை, தட்டி கேட்குற துணிவு தான் அவளோட உண்மையான பலம். முதல் மரியாதையில் எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். 1986 வந்த கடலோர கவிதைகளில் என் உசுறு இந்த உடம்புல இல்லை, உங்ககிட்ட இருக்கு டீச்சரம்மா. 1993 வந்த கிழக்கு செம்மேலையில் என் தங்கச்சி கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வந்தால் இந்த மாயாண்டி ஊரையே சுடுகாட்டாக்கிடுவான். 1999 வந்த தாஜ்மஹாலில் கோடி பேர் காதலிக்கலாம், ஆனால் என்ன மாதிரி ஒருத்த மட்டும்தான் காதலிக்க முடியும். 2004 வந்த கண்களால் கைது செய்யல, என் பார்வையில் படுற எதுவும் எனக்கு சொந்தமாகி விடுது, அது என் கண்களால் கைது செய்யப்படுகிறது என இவரோட படைப்புகள் தமிழ் சினிமாவின் வரலாற்றை எழுதும் எவராலும் தவிர்க்கவே முடியாதுன்னே சொல்லலாங்க. இயக்குனராக மட்டும் இல்லாமல் கல்லுக்குள் ஈரம் படத்தில் கதாநாயகனாகவும் களமிறங்கியிருக்காருங்க. மேலும் தமிழ் திரையுலகில் ராதா, ராதிகா, ரேவதி உள்ளிட்ட நடிகைகளை அறிமுகப்படுத்தியும் இருக்காருங்க. எனது ஆதார ஸ்ருதியை சினிமாதான கோரிய பாரதி ராஜா மாலை பொழுதுகளில் ஆங்காங்கே வழி தவறி போய் இறுதியில் மனைவியிடமே வந்ததாகவும் கூறியிருக்காருங்க. இப்போ அவங்களோடு நான் வாழுற வாழ்க்கை இருக்கே அது காவியம்யா காவியம்னு மனைவியை தோழின்னு சொல்லியிருக்காருங்க. வறுமையை ஜெயிப்பது வேறு, வாழ்க்கையை ஜெயிப்பது வேறு, சொல்லப்போனால் ஏன் ஜெயிக்கணும்னு அதுக்கு பதிலாக வாழ்ந்தே தீரலானோ சொல்லியிருக்காருங்க. அப்படி வாழ்ந்து காட்டி தான் மறைஞ்சிருக்காரு திரு இயக்குனர் சிகரமான பாரதி ராஜா அவர்கள்.